வெல்கம் யூடியூப் லேர்னர்ஸ். இது உங்கள் கற்போம் வெல்வோம். அன்றைக்கி நம்ம நியூ சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சப்ஜெக்டோட கோடு பாருங்கள், CS3352 ஃபவுண்டேஷன் ஆஃப் டேட்டா சயின்ஸ். செகண்ட் இயரில் இந்த சப்ஜெக்ட் வருது. ஃபஸ்ட்டு சிலபஸ் பார்த்துடலாம் என்ன இருக்குன்னு. ஃபஸ்ட்டு யூனிட் 1ல் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா சயின்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் அண்ட் யூசஸ், இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். அண்ட் த நெக்ஸ்ட் டாபிக் ஃபேசட்ஸ் ஆஃப் டேட்டா, அண்ட் தென் டேட்டா சயின்ஸ் ப்ராசஸ் overview, defining research process, retrieving data, data preparation, and the next topic exploratory data analysis. This is very important topic, exploratory data analysis. And then build the model presenting, build the model presenting, findings and building application, data mining in ஒரு topic, data warehouse. இது ரெண்டு differentiation கூட கேட்கலாம் 8 மார்க்கில். data mining, data warehouse, basic statistical description of data. The foundation of data science வந்து ஒரு ஈஸியான பேப்பர் தான். பட் தியரியும் இருக்கும், ப்ராப்ளமும் இருக்கும், ப்ரோக்ராமும் இருக்கும், மூணுமே இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு யூனிட் பொறுத்தளவு ஃபுல்லாமே தியரி தான். ரொம்ப ஈஸியான யூனிட் ஃபஸ்ட் யூனிட். ஸோ வாங்க ஒவ்வொரு டாப்பிக்காக கவர் பண்ணலாம். ஃபஸ்ட் டாபிக் வந்து நம்ம டேட்டா சயின்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேட்டா சயின்ஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். டேட்டானா என்ன அப்படின்னா, டேட்டா இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ரா ஃபேக்ட். ரா ஃபேக்ட் அப்படின்னா நம்ம டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ்லேருந்து டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருப்போம். கலெக்ட் பண்ணி அது வந்து இன்னும் ப்ராசஸ் பண்ணலை, அந்த டேட்டா வந்து அப்படியே இருக்குது, அதுக்கு பேர் தான் ரா ஃபேக்ட். அண்ட் தென் டேட்டா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து இப்போ காலையில் எழுந்திரிச்சா நம்ம என்னெல்லாம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து பேஸ்ட் யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஆயில் யூஸ் பண்ணுவோம், அண்ட் தென் அந்த ஷாம்பு யூஸ் பண்ணுவோம், சோப்பு. இது எல்லாமே என்னது, ஒவ்வொரு ப்ராடக்ட்டு தான். இந்த ப்ராடக்ட்டுக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் இப்போ வந்து கோல்கேட் நம்ம ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிடுவோம், அதுக்கு ஒரு பேட்ச் நம்பர் இருக்கும், அதுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கும். இந்த பேட்ச் நம்பர், ப்ரைஸ், அந்த ப்ராடக்டோட நேம், இது எல்லாமே என்னது, டேட்டா. இதுதான் வந்து டேட்டா. ஸோ இந்த டேட்டாவெல்லாம் நம்ம எதுக்கு கண்டுபிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா ஃபஸ்ட்டு வந்து டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணியாச்சா, இந்த டேட்டா வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங், இந்த ப்ராடக்ட் வந்து ரைட்டா இல்லையா அப்படிங்கிறது வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணால் தான் நமக்கு தெரியும். அதான் சொல்கிறாங்க, திஸ் டேட்டா வெதர் த ப்ராடக்ட் இஸ் ரைட் ஆர் ராங் இஸ் ஃபேக்சுவல் டேட்டா ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் அன் இன்ஃபர்மேஷன். ஒரு டேட்டா வந்து நம்ம கலெக்ட் பண்ணி அதை வந்து ப்ராசஸ் பண்ணால் தான் அது இன்ஃபர்மேஷனாக மாறும். அண்ட் தென் இப்போது இந்த மாதிரி டேட்டாஸ் வந்து எதுக்கு நம்ம கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒன்று நம்ம மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம், அதுக்காக தான் இந்த டேட்டாவெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணணும். ஸோ மேனுஃபேக்சர் பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து கஸ்டமரை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ணி யார் இந்த ப்ராடக்டை வாங்க போகிறான்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு, ஸோ டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த டார்கெட் கஸ்டமருக்கு வந்து கொண்டு போகணும். கொண்டு போயிட்டு அவங்கள்ட்ட இருந்து ஃபீட்பேக்கும் வாங்கணும். இதான் வந்து என்னதுன்னா நம்ம டேட்டா வந்து கலெக்ட் பண்ணுற பர்பஸ். எதுக்காக நம்ம கலெக்ட் பண்ணுறோம், அதுக்குள்ள பர்பஸ் வந்து இதுதான். அண்ட் தென் இப்போ டேட்டாஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கலெக்ட் பண்ணிட்டோம், ஆனால் அது டைரெக்டாக வந்து ஒரு ப்ராஜெக்டில் டைரெக்டாக அப்ளை பண்ணிடலாமா, முடியாது. ஸோ என்ன செய்யணும் அப்படின்னா, அதை வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். எது நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம், டேட்டா மைனிங்கிற கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, இதை பாருங்கள். கலெக்டட் டேட்டா வி காண்ட் டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு. ஸோ வி ஹாவ் நியூமரஸ், நிறைய டேட்டா வந்து நம்மகிட்ட இருக்குது. அதை வந்து டைரெக்டாக ப்ராஜெக்டில் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ அந்த லார்ஜ் டேட்டாவை வந்து டைரெக்டாக அப்ளை பண்ண முடியாது. ஸோ டேட்டாவை வந்து அனலைஸ் பண்ணணும். எந்த டேட்டா நமக்கு தேவை, எது தேவையில்லை அப்படிங்கிறத வந்து அனலைஸ் பண்ணுது. டைரெக்டாக வந்து நம்ம டைரெக்டாக அனலைஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் இந்த டேட்டா மைனிங் வந்து கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த டேட்டா மைனிங் என்ன செய்யும்னா, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும் டேட்டாவை. நம்ம கலெக்ட் பண்ணியிருக்க நிறைய டேட்டாவிலேருந்து எது நமக்கு தேவையான டேட்டான்னு வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது தான் இந்த டேட்டா மைனிங்கோட வேலை. அண்ட் தென் ப்ரிடிக்ட் த டேட்டா, எது நமக்கு தேவை அப்படிங்கிறத வந்து இப்போ வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியாச்சு. இதான் வந்து டேட்டா. ஓகேவா? இப்போ டேட்டா சயின்ஸ் அப்படின்னா என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நிறைய டேட்டாஸ் கலெக்ட் பண்ணிட்டோமா, ஸோ மேசிவ் அமௌண்ட்டாக நம்மகிட்ட வந்து டேட்டா இருக்குது, அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். இதுதான் டேட்டா சயின்ஸு.
நிறைய இடத்துல நம்ம வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் வந்து டேட்டா சயின்ஸ்னு வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்படின்னா ஒன்றுமே இல்லை, லார்ஜ் டேட்டாவை வந்து நம்ம கலெக்ட் பண்ண, நிறைய டேட்டாஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். எப்படி? ஏதாவது ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். லைக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணலாம். மேசிவ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்து ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். இதுதான் டேட்டா சயின்ஸ். வாங்க இப்போ டெஃபினேஷன் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டேட்டாக்கு டெஃபினேஷன் பார்த்துடலாம். இன் கம்ப்யூட்டிங், டேட்டா இஸ் இன்ஃபர்மேஷன் that has been translated into a form that is efficient for movement or processing. டேட்டா அப்படிங்கிறது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தான். அதை வந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுறோம் நமக்கு இந்த ஃபார்ம் ஆஃப் எஃபிஷியன்ட் ஃபார் மூமெண்ட் ஆர் ப்ராசஸிங். அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறோம். எதுக்காக? அது வந்து எஃபிஷியன்ட் மூமெண்ட்டுக்கும் ப்ராசஸ்க்காகவும் டிரான்ஸ்லேட் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். டேட்டா அப்படிங்கிறது வந்து இப்போ இல்லை வந்து 68 அப்படிங்கிறது இது வந்து ஒரு டேட்டா. 68 அப்படிங்கிறது வந்து ஒரு டேட்டா. 68 அப்படின்னா நமக்கு ஏதாவது புரியுதா? புரியலை. இதான் வந்து டேட்டா. ஸோ 68ல் வந்து எந்த மீனிங்கும் இல்லை. இது நம்ம ஏஜா, வெயிட்டா, அது வேறு எதுமா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரில. இப்போது அது 68 அப்படிங்கிறது வந்து ஒரு ஏஜ் அப்படின்னு நம்ம ரெஃபர் பண்ணுறோன்னு வைங்களேன். அப்போது சம் மீனிங், ஒரு டேட்டாவுக்கு வந்து ஒரு மீனிங் கிடச்சிருச்சு. இதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன். நம்ம வந்து ஒரு டேட்டாவுக்கு வந்து சம் மீனிங் ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் இன்ஃபர்மேஷன். that is information அப்படிங்கிறது வந்து we giving meaning, that is age. So the data is called as information. டேட்டா வந்து என்னதான் மாறிடுச்சு? இன்ஃபர்மேஷனாக மாறிடுச்சு. இப்போ டேட்டா சயின்ஸோட டெஃபினிஷன் பார்க்கலாம். டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது இன்வால்வ்ஸ் யூஸிங் மெத்தட்ஸ். டேட்டா சயின்ஸ் என்னது? ஒரு மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக? டு அனலைஸ் மேசிவ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா. மேசிவ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை வந்து அனலைஸ் பண்ணுறது தான். அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் த நாலேஜ் இட் கண்டெயின்ஸ். அந்த டேட்டாவில் என்ன நாலேஜ் இருக்குதுன்னு அதை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அதுக்கு தான் டேட்டா சயின்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இன்னொரு டெஃபினேஷன் பாருங்கள். டேட்டா சயின்ஸ் இஸ் அன் இன்டர்டிசிப்ளினரி. இன்டர்டிசிப்ளினரி அப்படின்னா நிறைய ஃபீல்ட்ஸ்லேருந்து நம்ம வந்து டேட்டா வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருப்போம். தட் யூஸஸ் ஸ்பெசிஃபிக் மெத்தட், process, algorithm and insight from noisy, structured, unstructured data and apply knowledge from data across the broad range of application domain. இது வந்து இன்னொரு definition. டேட்டா சயின்ஸ் ஸ்பெஷலைசேஷன். டேட்டா சயின்ஸ் எங்கெல்லாம் ஸ்பெஷலைசேஷனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அனலைஸ் பண்ணலாம். டேட்டா மைனிங், மிஷின் லேர்னிங், பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டிஜிட்டல் அனாலிசிஸ். டேட்டா ஸ்பெஷலைசேஷன் இன் குவாலிட்டி, டேட்டா மைனிங், மிஷின் லேர்னிங், பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டிஜிட்டல் அனாலிசிஸ்லாம் டேட்டா சயின்ஸ் வந்து ஸ்பெஷலைசேஷனாக இருக்குது.